பெண்ணே, நீ பூ போன்றவள். நீ கோபத்தினால் செய்யும் செயல் உன்னை மட்டும் பாதிக்காது, உன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். பெண் என்பவள் மென்மையானவள். அவள் கோபப்படுவது நல்லதல்ல. அவளைச் சுற்றி இருப்பவர்களை அவள் மென்மையாக வைத்து கொள்ளவே அவள் வாழ்கிறாளே தவிர, கோபத்தினால் அவள் வாழ்க்கையை சந்திக்க நினைக்க மாட்டாள் என்பதே உண்மை. பொறுமையாக இருப்பதே அழகு. பிறரை அறிந்து செயல்படுவது, பிறர் மனதுக்கு என்ன தேவை என்று அறிந்து செய்வது பெண்ணானவளுக்கு தெரியும். பிறர் கஷ்டத்தை எப்படி செயல்படுத்துவது எல்லாத்தையும் உணர்ந்து செயல்படும் திறனை அவளுக்குள்ளே உள்ளது. எல்லா சக்திகளும் தந்திருக்கிறார். உனக்குள் உன்னை சுற்றி வரும் துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்வதற்கே சிரிப்பு என்ற மந்திரமே சிரித்து கொண்டே செல். கோபம் நல்லதல்ல. வாழ்க்கை பாதை நல்லதாக அமைத்து கொள்வதும் அமைத்து கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில்தான் இருக்கிறது. தவறான பாதைகளாக இருந்தாலும், முள் பாதையாக இருந்தாலும், கரடு முரடான பாதையாக இருந்தாலும் அதை சரி செய்வது உன் கையில்தான் உள்ளது. எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கை சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சரியில்லை என்று நமக்கு நாமே வேதனை கொடுத்து கொள்வது நல்லதல்ல. வேதனை கொடுப்பதற்கு பதிலாக சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் மனதை. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்தால் மட்டுமே வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொள்ள முடியும். பெண்ணே, நீ பூ போன்றவள். பூவின் தன்மையே மென்மைதானே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டால் பூவின் அழகே அது இழந்துவிடும். அதன் அழகை பார்க்க முடியாது. உன் மனதை பூ போல வைத்துக்கொள். மென்மையாக வாழ பழகிக்கொள்.